குட் மார்னிங் டு ஆல். இப்போ 6th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். 6th சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் ஃப்ரம் கம்பேரிட்டிவ் அனாட்டமி. அதாவது கம்பேரிட்டிவ் அனாட்டமியோட சில எவிடன்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா similarities in structure between the groups of organisms are accepted as indicators of relationship. அதாவது அந்த வேறு உயிரின தொகுப்பு இருந்தாலும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளையும் அதுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பையும் பற்றி சொல்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் த கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் த ஃபோர் லிம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெர்டிபிரேட்ஸ் எக்ஸிபிட்ஸ் அ ஃபண்டமெண்டல் பிளான் ஆஃப் சிமிலாரிட்டி இன் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸோட ஃபோர் லிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர் லிம்ஸோட கம்பேரிட்டிவை பற்றியும் சொல்லலாம். சரியா, அதோட சிமிலாரிட்டிஸை பற்றியும் நம்ம சொல்லலாம். தீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் பி ஸ்டடிட் அண்டர் த ஹோமோலோகஸ் ஆர்கன், அனலோகஸ் ஆர்கன், வெஸ்டிஜியல் ஆர்கன், கனெக்டிங் லிங்க்ஸ் அண்ட் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ். இந்த மாதிரியும் நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸாக இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஹோமோலோகஸ், ஹோமோனா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், அதை தான் வந்து ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர். In vertebrates, the comparative anatomical studies reveal a basic plan in various structures such as forelimbs and hind limbs. அதாவது வெர்டிபிரேட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர் லிம்ஸ் ஹைண்ட் லிம்ஸுக்கான அந்த ஸ்ட்ரக்சரோட அதோட ஸ்ட்ரக்சரை வந்து கம்பேரிட்டிவ், அதாவது கம்பேர் பண்ணி அதோட ஃபோர் லிம்மையும் ஹைண்ட் லிம்மையும் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபோர் லிம்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் எக்ஸிபிட் அனட்டாமிக்கல் சிமிலாரிட்டி. அதாவது என்ன அப்படின்னா அந்த அதோட ஃபோர் லிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனட்டாமிக்கலாக எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியாக இருக்குது. சரியா, forelimbs and hind limbs of vertebrates exhibit the anatomical similarity with each other and is made of similar bones such as அதோட போன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கும். சரியா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா. ஹியூமரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் கை எலும்பு, நம்ம கையோட அந்த மேற்கை பக்கம் எலும்பு தான் ஹியூமரஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ், அல்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்பல்ஸ் அப்படின்றது மணிக்கட்டு பகுதி, விரிஸ்ட் அந்த ரீஜன், அதில் இருக்கக்கூடிய போன்ஸ். சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டாகார்பல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபெலாஜஸ். மெட்டாகார்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உள்ளங்கையில் இருக்கக்கூடிய எலும்புகளை தான் மெட்டாகார்பல்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெலாஜன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கை விரல்களில் இருக்கக்கூடிய எலும்புகள். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான எலும்புகளால் ஆக்கப்பட்டது. சரியா, அதை தான் வந்து ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பாருங்கள் இதுக்கான அந்த ஹோமோலோகஸுக்கான எக்ஸாம்பிள்ஸில் அதோட ஃபோர் லிம்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர் லிம்ஸ் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் வெர்டிபிரேட்ஸ் டு ஷோ ஹோமோலோகி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பேர்டு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட், அதோட ஃபெதர்ஸோட டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வேல், கேட்டோட அந்த ஃபோர் லிம்ஸ் ஹைண்ட் லிம்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா அந்த ஹியூமரஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று கலரில் இருக்க பாருங்கள், டார்க்கு கொஞ்சம் க்ரீன் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அல்னா. அதுக்கப்புறம் அந்த லைட் க்ரீனில் இருக்கிறது தான் இதுதான் வந்து நம்ம ரேடியஸ், இந்த ஏரியா தான் ரேடியஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலரில் இருக்கிறதா கார்பல்ஸ், இந்த ஏரியா வந்து கார்பல்ஸ். இது வந்து ஹார்ஸுக்கும் ஹியூமனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபெலாஜஸ் சொன்னோம் இல்லையா, ஃபெலாஜஸ் அப்படிங்கிறது நம்மளோட அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த விரல்கள், அந்த எலும்புகள், அதான் வந்து ஃபெலாஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரியா, அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு the structure which are the similar in origin but perform the different functions are called homologous structures that brings about the divergent evolutions. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உருவாக்கத்தில் வந்து ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன்ஸில் வந்து செயல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட உறுப்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, the structure that brings about the divergent evolutions. Similarly, the throne of Bougainville
பொகானிவில்லை அப்படிங்கிறது வந்து எதை சொல்லலாம்னா காகிதப்பூ, சரியா. அண்டு த டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்கர் பிட்டா, அதுக்கப்புறம் எதை சொல்லலாம்னா அந்த பொகானி விலையில் இருக்கக்கூடிய முட்கள். அந்த பொகானி விலைங்கிறது காகிதப்பூ. அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன த்ரான்ஸ் வந்து கன்சிஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குக்கர் பிட்டா, த டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்கர் பிட்டா அதில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பைசம் சட்டைவம் சொல்லியிருக்காங்க. பைசம் சட்டைவம் ரெப்ரசன்ட் த ஹோமோலஜி, சரியா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் த த்ரான் அண்ட் ஃபார்மர் இஸ் யூஸ்ட் ஆஸ் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃப்ரம் grazing animals and the tendrils of latter is used as the support for climbing. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைசம் சட்டைவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கொடி மாதிரி இருக்கும். அப்போது அந்த பொகானி விலையில் இருக்கக்கூடிய அந்த த்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராசிங் அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மேய்ச்சலில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்குது, சரியா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா அந்த குக்கர் பிட்டா, இன்னொன்று பைசம் சட்டைவம், அதில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள்னு சொல்கிறோம் இல்லையா, டென்ட்ரில்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படர்ந்து வர்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது எதை சொல்லலாம்னா செயலொத்த உறுப்புகள், சரியா. ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது அமைப்பொத்த உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது வந்து செயல் ஒத்த உறுப்புகள்னு சொல்கிறது தான் வந்து அனலாகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். The organisms having different structural patterns but similar functions are termed as அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது அமைப்பு அடிப்படையில் வேறு மாதிரி இருந்தாலும் அதோட செயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான செயலை செய்யக்கூடிய உறுப்புகளாக இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் த விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், insects are different structurally but perform the same functions of flight that brings about convergent evolutions. முன்னாடி பார்த்தோம் இல்லையா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதோட ஆக்டிவிட்டி செயல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி உறுப்புகள்லேருந்து அந்த செயல்கள் வந்து நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அதாவது விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த பறவைகளோட இறகுகள், பூச்சிகளோட இறகுகள், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இருந்தாலும் அது விங்ஸாக இருந்தாலும் ஆனால் அதோட அந்த பறத்தல் அப்படின்ற செயல் வந்து செய்யும், சரியா. ஃப்ளையிங் தான் பண்ணும். அது மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஜன். எல்லாமே வந்து விங்ஸ் தான், ஆனால் அது வந்து என்ன வேலையை செய்யும், பேர்ட்ஸ்க்கு இருந்தாலும் அது விங்ஸ் தான், இன்செக்ட்ஸ்க்கு இருந்தாலும் அது வந்து விங்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த பறக்கக்கூடிய செயலை தான் அது வந்து செய்யுது. அந்த மாதிரி இருக்கிறத தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ். Insects are different structurally but perform the same functions of flight that brings about convergent evolutions. இதை தான் வந்து convergent evolutions அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் அந்த பேர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அல்னா கார்பல்ஸ். இதுதான் வந்து கார்பல்ஸு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ். இது வந்து ஹியூமரஸ், இந்த போன், சரியா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விங்ஸ் சொன்னோம் இல்லையா, பேர்ட்ஸு இன்செக்ட்ஸில் இருக்கிற விங்ஸ். இது வந்து 4 விங்ஸு, இது வந்து ஹைண்ட் விங்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இன்செக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமாக விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்கிறத வந்து 4 விங்கும், அந்த பேக் சைடில் இருக்கிறது வந்து ஹைண்ட் விங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பேரிஷன் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட் விங் டு ஷோ தர் அனலாஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது அந்த பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த விங்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனலாகஸ் ஆர்கன்ஸ். Other examples of analogous organs include the eyes of the octopus, of the mammals, of the flippers of penguins and dolphins. அதாவது பாலூட்டிகள் இருக்கக்கூடிய அந்த ஆக்டோபஸில் இருக்கக்கூடிய கண்களும் பென்குவின் டால்ஃபின்களில் காணப்படக்கூடிய அந்த அகலமான அந்த ஃப்ளிப்பர்ஸ்னால் அந்த டால்ஃபினில் இருக்கக்கூடிய அந்த துடுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே எதுக்கு சொல்லலாம், அனலாகஸ் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம், சரியா. இது வந்து அனிமலில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிளான்ட்டில் சொல்லும் போது எதை சொல்லலாம்னா ரூட் மாடிஃபிகேஷன் இன் ஸ்வீட் பொட்டேட்டோ.
ரூட் மாடிஃபிகேஷன் அதாவது வேரோட மாற்றுரு தான் ரூட் மாடிஃபிகேஷனை தான் நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இன் பொட்டேட்டோ, ரூட் மாடிஃபிகேஷன் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ. அந்த ஸ்டெம்மோட மாற்றுரு தான் பொட்டேட்டோ உருளைக்கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா. கன்சிடர்ட் ஆஸ் அனலாகஸ் ஆர்கன், இதெல்லாம் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனலாகஸ் ஆர்கன். ரெண்டுமே மாடிஃபிகேஷன் நடக்குது, ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா அதோட செயல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. சரியா, அதோட அமைப்பு வந்து வேறு மாதிரி இருந்தாலும் அதோட செயல் வந்து ஒரே மாதிரி மாடிஃபிகேஷனாக தான் இருக்குது. ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் கன்சிடர்ட் as the analogous organs. Both of these plants have a common functions of storage of food. கண்டிப்பாக அந்த ரூட் மாடிஃபிகேஷனும் சரி ஸ்டெம் மாடிஃபிகேஷன்லையும் சரி, ரூட்டும் ஸ்டெம் ரெண்டுலேயுமே வந்து அந்த ஃபுட்டை தான் வந்து என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். அப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. சரியா, அதோட அமைப்பு வேறு மாதிரி இருந்தாலும் இது ரூட்டு இது ஸ்டெம்மாக இருந்தாலும் ஆனால் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. சரியா, அதை தான் வந்து நம்ம வந்து அனலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எச்ச உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பயன்படாத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்லலாம்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். த ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் ஆஃப் நோ யூஸ் டு த processor and are not necessary for their existence are called vestigial organs. அதாவது ஒரு சில உறுப்புகள் நம்மளோட உடம்புல இருந்தாலும் ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு உறுப்பாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம வந்து vestigial organs அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, the vestigial organs may be considered as remains of structures which were well developed and functional in the ancestors but disappeared in course of evolutions due to their non-utilization. அதாவது என்ன அப்படின்னா உயிரினங்களில் அந்த உறுப்புகளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸாக வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆன்சியன்ட் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா க்ரோத் ஆகி அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும். அது மாதிரி அது எல்லாமே வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாதனால அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டிஸப்பியர் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதில் வந்து the human appendix is the remnant of a cecum which is the functional in the digestive tract of herbivorous animals like rabbit. அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனிதனில் இருக்கக்கூடிய அந்த சீக்கம் இருக்கு இல்லையா, சீக்கம் அப்படிங்கிறது குடல்வால், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் கூட நம்ம படிச்சிருப்போம், அதை தான் வந்து குடல்வால் சீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய அதை வந்து சீக்கம்னு சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த குடல்வால் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டிஜியல் ஆர்கனாக தான் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேபிட்டில் வந்து ரேபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து பிளான்ஸை மட்டும்தான் ஈட் பண்ணும், அதனால் அது வந்து நம்ம ஹெர்பிவோர் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ரேபிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக ஹெர்பிவோரஸாக நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சீக்கத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செல்லுலோஸ் அப்படின்றது மட்டும்தான் அந்த இடத்துல டைஜஷன் ப்ராசஸ் ஆனது நடக்கும். அப்போது நம்மளோட மனிதனோட உடல்லையும் செல்லுலோஸ் வந்து தேவை வந்து குறைஞ்சிது அப்படின்னா நம்மளோட அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஸ்டிஜியல் ஆர்கன் அது எல்லாமே வெஸ்டிஜியல் ஆர்கனாக கருதப்பட்டுட்டாங்க. சரியா, அந்த செல்லுலோஸ் சீக்கம் இன் ஹியூமன் பிகம் த ஃபங்க்ஷன்லெஸ் அண்ட் இஸ் ரெடியூஸ்டு டு எ வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் விச் இஸ் வெஸ்டிஜியல். அப்போது அது வந்து என்ன ஆயிருக்குது அப்படின்னா வெர்மிஃபார்ம் ஆயிருக்கு, அது ஒரு புழு மாதிரியான ஒரு குடல்வால் அப்படின்ற ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கனாக மாறிடுச்சு. அப்போ அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் இன் human beings include the coccyx, wisdom teeth, ear muscles, body hair, mammary in male, nictitating membrane of the eyes etc. நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நம்ம வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த இதெல்லாம் சொல்லலாம், விஸ்டம் டீத்து அறிவு பற்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளோட இயரில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸு, நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹேரு. சரியா, இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்டிடேட்டிங் மெம்பரின்னு இதெல்லாமே வந்து நம்மளோட ஹியூமனில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கனெக்டிங் லிங்க் அப்படிங்கிறது எதை சொல்லலாம்னா இணைப்பு உயிரிகள் அப்படின்னு சொல்கிறது தான் கனெக்டிங் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ஆர்கானிசம்ஸ் விச் ப்ராசஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்
டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் ட்ரெடிஷ்னல் ஸ்டேஜ் ஆர் கால்டு கனெக்டிங் லிங்க்ஸ். அதாவது ரெண்டு மாறுபட்ட தொகுதியை சேர்ந்த அந்த உயிரினங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கனெக்டிங் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம்னா பெரிபேட்டஸ். அதுக்கு எதை எக்ஸாம்பிள் சொல்லலாம்? பெரிபேட்டஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை சொல்லியிருக்காங்கன்னா கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அனிலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா. அனிலிடாவையும் ஆர்த்ரோபோடாவையும் கனெக்ட் பண்ணி சொல்கிறது. அடுத்தது ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் ஏவ்ஸ். ஆர்கியோப்டெரிக்ஸுங்கிறதுல நம்ம எதை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரெப்டைல்ஸையும் ஏவ்ஸையும், ஊர்வன பரப்பன அந்த மாதிரி உயிரினங்களை வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறது தான் ஆர்கியோப்டெரிக்ஸ்னு சொல்கிறோம். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை சொல்லலாம்னா மரபு உறுப்புகள் மீட்சி அப்படின்னு சொல்லலாம். அதான் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ். சடன் அப்பியரன்ஸ் ஆஃப் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் இன் ஹைலி எவால்வ்டு ஆர்கானிசம் இஸ் கால்டு அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ். அதாவது நல்ல பரிமாணம் அடைந்த உயிரினங்களில் வந்து திடீர்னு அந்த எதை சொல்லணும்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு பகுதியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து எதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா presence ஆஃப் டெய்ல் இன் எ ஹியூமன் பேபி இஸ் அண்ட் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ். அதாவது மனிதனோட அந்த எம்ப்ரியோவில் இருக்கக்கூடிய அதாவது அதோட வளர்கருவில் சரியா அதான் சொல்லியிருக்காங்க. இந்த டெய்ல் இன் ஹியூமன் பேபி த அட்டாவிஸ்டிக் ஆர்கன் த presence ஆஃப் டெய்ல், அதில் இருக்கக்கூடிய அந்த வளர்கருவில் இருக்கக்கூடிய அந்த வால், அதை தான் வந்து பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து அட்டாவிஸ்டிக் ஆர்கனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம்.